ஏன்னா அன்னைக்கு இருக்கிற லக்ஸுரி லைஃப்க்கு ஏத்த மாதிரி நான் மாத்திட்டு போயிடுவேன் நானு. ஆமா என்ன ஹலோ ராதா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும்னா இந்த பணக்கார ஆட்களோட தான் பழகணும். புரியுதா? நீ எங்க இருக்கியோ அதுவாதான் நீ ஆவான் இருக்காங்க. புரியுதா? ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிய, அது வந்து ஒரு பொட்டியில இருந்தா 10 ரூபாய், அதே ஏர்போர்ட்ல இருந்தா 100 ரூபாய். ஆமா, எப்படி? அதுதான் சொல்றேன், நம்ம எங்க இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும். ஆமா, அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. என்ன பண்றீங்க? யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். வெளியில எங்க போல? போல. ஏன் போல? போலனா போல, ஏன் போலன்னு காரணம் கேட்டா என்ன சொல்றது? எல்லாரும் வெளிய போய் ஊர் சுத்தி இருப்பியே, நான் வெட்டியா உட்கார்ந்திருக்க. அந்த தப்பு தான் பண்ணிட்டேன், இனிமேல் தான் தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ணிட்டியா? ஆமா. நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த மாதிரி யோசிக்கிறாளே கிடையாது, இருப்ப. யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ரவிராஜ். அப்படி என்ன யோசிக்கிற? எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் இதே மாதிரி இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றது? நமக்கும் வந்து ஒரு பெரிய பணக்கார லைஃப் வேணாமா? பணக்கார லைஃபா? நம்மளும் ஒரு சொகுசு காரு, சொகுசு பங்களா, இந்த பிரைஸ் டேக் பார்க்காம துணி எடுக்கிறது, இந்த ஃபாரின் டூரு, இதெல்லாம் நம்ம போவானாமா? அது எப்படி முடியும்? எத்தனை நாளைக்கு தான் இதே வாழ்க்கை வாழ்வோம் சொல்லு? அதுக்கு என்ன பண்ண சொல்றப்போ? என்ன பண்ண சொல்றேன்னா, யாருக்கு என்ன நடக்குமோ அதான். யாரும் எதுவும் பண்ண வேணாம், இது வந்து பண்ண போறான் இந்த ரவிராஜ். என்ன பண்ண போற? பண்றேன் பாரு, பொறுத்திருந்து பார் மகளே, பொறுத்திருந்து பார். இவ்வளவு நாள் எதுவும் பண்ணலையாமா, இதுக்கப்புறம் பண்ணிதான் நடக்க போதாமா? இப்படி பேசிக்கிட்டே நிக்காத ராதா என்கிட்ட. நான் ஒரு நல்ல மைண்ட்ல இருக்கேன், ஒரு பாசிட்டிவ் வைப்ல இருக்கேன். அப்படி தேவையில்லாம வந்து நெகட்டிவா பேசிக்கிட்டே உயிர் எடுக்காத, தயவு செஞ்சு போறியா? நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குறேன் பாரு. ஒரு நாளைக்கு பாரு, இதே ரவிராஜ் இதே ஊர்ல ரேஞ்ச் ரோவர் கார்ல சும்மா ஈஸியா ரோட்ல ஒரு பங்களால வாழ்ந்துட்டு தான் சாவான். அது இந்த ரவிராஜ் மேல சத்தியம். என்ன பார்க்க தான் போற? அப்படி நடந்தா எனக்கும் சந்தோஷம் தான். எதுக்கு நீ எதுக்கு சந்தோஷப்படுற? நீ எல்லாம் சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற லக்ஸுரி லைஃப்க்கு ஏத்த மாதிரி நான் மாத்திட்டு போயிடுவேன் நானு. ஆமா என்ன ஹலோ ராதா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும்னா இந்த பணக்கார ஆட்களோட தான் பழகணும். புரியுதா? நீ எங்க இருக்கியோ அதுவாதான் நீ ஆவான் இருக்காங்க. புரியுதா? ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டா, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிய, அது வந்து ஒரு பொட்டியில இருந்தா 10 ரூபாய், அதே ஏர்போர்ட்ல இருந்தா 100 ரூபாய். ஆமா, எப்படி? அதுதான் சொல்றேன், நம்ம எங்க இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறும். ஆமா, அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. பொறுக்குது பாரு, இனிமேல் தான் இருக்க போகுது பாரு, லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. என்ன தெரியல, இந்த எனக்கே தோணுது நான் ஒரு பெரிய ஒரு மல்டி மில்லியனர் ஆக போறேன், ஒரு பெரிய ஆக்டர் ஆக போறேன், அவார்டு வாங்க போறேன். அப்பப்போ எனக்கு என்ன தெரியல, நானா வந்து என்னையே நானும் ஒரு பெரிய ஒரு நடிகனா உணர்றேன். நான் இப்போ எத்தனை தடவை இந்த மாதிரி வார்த்தைகளை என்கிட்ட சொல்லியிருப்பேன். அதுதான் சொல்றேன், அதான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட சொன்னதான் தப்பு, வேற யார்கிட்ட சொல்லியிருக்கணும். யார்கிட்டயே சொல்லியிருக்கணும், வேற யார்கிட்ட. ஆனா உன்கிட்ட சொல்லிவிடாது. உன்கிட்ட சொன்னனால தான் நீ ஒரு வயிற்றுச்சல் பிடிச்சவ. பொறாம பூமர், இவெல்லாம் நம்ப கூடாது. பொறுமைசாலிலாம் கிடையாது. பொறுமைசாலி இல்ல, நீ பொறாமசாலி. பொறாமசாலி நீ. இந்த பாரு, நீ சாதாரண ஆள் கிடையாது. எங்கடா நான் நல்லா வந்துட போறணும், நல்லா வாழ்ந்துட போறணும்னு சொல்லிட்டு எகத்தால உனக்கு எங்கடா நான் நல்லா வாழ்ந்தேன்னா உன்னை விட்டு போயிடுவோன்னு சொல்லி பயம். அதை எப்படி வாழ்றது? உன் கூட இருந்து எப்படி வாழ முடியும்? வேற யார் கூட தான் இருந்து வாழ போற? சரி போ. தெரியல எனக்கு என்னவா, உனக்குள்ள உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கு, ஏதோ சம்திங். நான் வந்து ஏதோ ரேஞ்ச் ரோவர் கார்ல போய் இறங்குற மாதிரியும், நான் ஒரு லம்போகினி கார்ல போற மாதிரியும், அது இல்லாம பார்த்தா ஒரு பெரிய 5 ஸ்டார் உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாதிரியும் எனக்குள்ளேயே நான் அப்படியே தோணுது. பட் ஆனா பாக்குற பக்கத்துல நீ இல்ல ராதா, வேற யாரோ உட்கார்ந்து இருக்கா. அதான் யாருன்னு பாக்குறேன். ஆனா நல்லா ஒரு கடவுள் வந்து உனக்கு ஆப்பு வச்சிருக்காரு. தெரியுமே, எனக்கு ஆப்புதான் வச்சிருக்காரு. பெரிய பணக்காரன் நான் கூட இருக்க மாட்டேன். தெரியல ராதா, அது என் கையில இல்ல ராதா, அது என் கையில இல்ல, உன் வாயில இருக்கு. ஒழுங்கா நான் சொல்றது கேட்டுக்கிட்டு, நான் கொடுக்கறத வந்து போட்டுக்கிட்டு, நான் கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு என் கூட முடியாது. அடிமையெல்லாம் இருக்க முடியாது என்னால. நான் எதுக்கு உங்ககிட்ட அடிமையா இருக்கேன்? அதான் நான் உன்னை வச்சுக்கிறேன் ராதா, கண்டிப்பா. அதாவது உன்னை வைஃபாவே கூட வச்சிருக்கேன், நான் உன்னை விடல மாட்டேன். வைஃபா நீங்க வச்சுக்கிறீங்க. உனக்குன்னு ஒரு ஸ்விஃப்ட் கார் வாங்கி கொடுத்து, உனக்கு ஒரு தனி வீடு பார்த்து கொடுத்து, ஏன்னா
என்ன பார்க்க 4 பேர் பெரியவங்க எல்லாம் வருவாங்க. வேணாம் என் வாயில அப்புறம் வேற மாதிரி வந்துரும். இல்ல ராதா, நான் சொல்றதை கேளுமா. இத பாருமா, அம்மா நான் பெரிய ஆள் ஆவறது உனக்கு அப்ப உனக்கு பிடிக்கலையா? இதுக்கு மேலமா பெரிய ஆள் ஆவணும்? சரிங்க சரிங்கயா சரிங்கயா. ஐயோ கடவுளே, இவனை மட்டும் பணக்காரனா ஆக்கிடாத கடவுளே. அடி பாவி வாய கழுவுடி, வாய கழுவு. ஆமா, இந்த மாதிரியான என்ன அதிகப்படுத்தி நிப்ப. என்னது நீ பெரிய ஆளா ஆயிட்டனா நான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன். என்னால முடியாது. நீ இப்படியே இரு, எனக்கு அதுவே போதும். நீ இப்படியே 5-10 என்கிட்ட வாங்கிக்கிட்டே இப்படியே என் காலை சுத்தி 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 கடைசி வரைக்கும் நான் பிச்சைக்காரனாவே உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே வாழணும். நானு பிச்சைக்காரன் கிடையாது. நீ எவ்வளவு நேத்து கூட நான் ரெட் ஹில்ஸ்ல ஒருத்தர் மீட் பண்ணப்பா. என்னைய பார்த்துட்டு அவர் சொல்றாரு, தம்பி உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு தம்பி, நீங்க பாருங்க கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த நீங்க வந்து பெரிய இந்த ஒரு பெரிய ஆக்டர் ஆவீங்கன்றாரு. ஐயோ நிஜமாவா சொல்றாரு? மக்கள் சொல்றாங்க வெளியில. நீ மட்டும் ஏன் என்ன சபிக்கிற? அப்ப உனக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர், ஒரு பெரிய ஒரு பணக்காரன் வந்து உனக்கு பிடிக்கல. நீ குண்டு சவுத்துக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்க. அது குண்டி சவுரா? இல்ல கெட்ட வார்த்தை சொல்லாதல, அனில் குண்டே, புரிஞ்சுதா? ஆமா. அப்படின்னா குண்டு செவுத்துக்குள்ள சொல்லுவாங்க. குண்டு செவுரா? அதனாடி ஒல்லி செவுரு குண்டு செவுரு. அதாவது வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே எதுவும் கிடைக்காது. அது குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது தெரியாது, குண்டு செவுருங்கிற. இதுவே உன்னை பத்தியா இப்ப தெரியுதா ஏன் உன்னை நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கூட்டு போறது இல்லைன்னு சொல்லிட்டு? இப்ப புரியுதா? நாளைக்கு ஏதாவது அவார்டு ஃபங்க்ஷன் போவேன், எனக்கு ஒரு சிறந்த நடிகருக்கு உண்டான அவார்டு கொடுப்பாங்க. அங்க வந்து கேட்பாங்க, நான் உன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது? ஒன்னு பண்றேன், எனக்கு டச்சப் கேர்ள் ஆயிரு நீ. எனக்கு ஆனா அந்த நிலைமை மட்டும் வந்துச்சுன்னா கழுத்து சுருக்க மாட்டேன் தொங்கிடுவேன். நான் பாத்து அது சுருக்க மாட்டேங்கிட்டா என்னடி சொல்ல வர்ற? சுருக்கு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம நல்லா இருக்கணும் ராதா, நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் ராதா. சும்மா இந்த மாதிரி இந்த கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடிக்கிட்டு, கடன் வாங்கி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு, குழுல போய் உட்காந்துக்கிட்டு பாரு, இந்த மாதிரி பீப்புள்ஸ் வேண்டாம். நம்ம ஒரு லக்ஸரியான பீப்புளா போய் பார்ப்போம். அப்படியே நம்ம ஒரு வாழ்க்கையை மாத்துறோம். சரியா? இந்த பூ வைக்கிறது, தலையில கொலுசு போறது, திஸ் இஸ் த வெரி இந்த கல்ச்சர்ஸ்ல இருந்து வெளில வாங்குறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. சரியா? இவ்வளவு நேரம் பேசுனியே ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆடாத. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். வெயிட் அண்ட் see. வருவன் திரும்பி பாரு. பண்ணிட்டே தான் இருக்கேன், போ. இங்கே இரு. சரியா? பாரு, இந்த ரவிராஜ் யாருன்றத காட்டுறேன்டி. இன்னும் கரெக்டா அடுத்த ஜூன் 24ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சரியா? நடிச்ச படத்துடைய முதல் நாள் முதல் ஷோ நீ டிக்கெட் வாங்கி பாப்பேன். கண்டிப்பா நடத்தி காட்டுவான் இந்த ரவிராஜ். காட்டு காட்டு.